ஜீவா அவர்களோட தலைவர் தம்பி தலைமையில் நேற்று 3வது நாள் பெரிய கலெக்ஷனுங்க. செம்ம கலெக்ஷன். எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே வாத்தியார், அப்புறம் பராசக்தி, சிறை, இன்னும் சில படங்கள். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சந்தீப் கிஷன் அவர்களோட மாயவன் அப்படிங்கிற படம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பத்ம பாலாஜி, ஷம்ஷு ஷாம், அப்புறம் அபிலாஷ், மன்னடி ஸ்டார், சர்வேஷ் கிரிக்கெட்டர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேற்று 44வது நாள். இந்தியாவில் 3,44 லட்சம், உலகம் முழுக்க 3,95 லட்சம். டோட்டலா 984 கோடியே 77 லட்சம் இந்தியாலையும், 1274 கோடியே 80 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குங்க துரந்தர், பெரிய ஹிட். அப்புறம் கிராந்தி ஜோதி வித்யாலயா மராத்தி மத்தியம் அப்படிங்கிற மராத்தி படம் நேற்று டே 17 1,41 லட்சம், டோட்டலா 18 கோடியே 5 லட்சம். வெறும் 2 கோடி தான் பட்ஜெட். நேற்று சனிக்கிழமை நல்ல கலெக்ஷன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதோட டபுளா வரும்னு எதிர்பார்க்கலாம், அதோட இன்க்ரீஸா வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ சர்வமாயா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 24 கேரளால 1,21 லட்சம், உலகம் முழுக்க 1,59 லட்சம். டோட்டலா கேரளால 70 கோடியே கடந்திருக்கு. 70 கோடியே 41 லட்சம், உலகம் முழுக்க 135 கோடியே 96 லட்சம். அப்புறம் பிரபாஸ் அவர்களோட ராஜா சாப் நேற்று 9வது நாள். ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 49 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 44 லட்சம், ஓவர்சீஸ்ல 50 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 43 லட்சம். ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 119 கோடியே 31 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கிட்டத்தட்ட 49 கோடி, ஓவர்சீஸ்ல 40 கோடியே 83 லட்சம், உலகம் முழுக்க 209 கோடியே 13 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். ஸோ பிரபாஸ் அவர்களோட முந்தைய படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷனை கம்பேர் பண்ணீங்கன்னா இது டே 1லேயே 40 கோடி கிட்டலாம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த படம் 40 கோடி 9 நாள்ல வந்திருக்குங்கும் போது பயங்கரமான ஒரு டவுன்ஃபால் தான் இது. அதாவது இந்த படத்துக்கு பயங்கர கம்மியா இருக்கு, பயங்கர டிராப்பா இருக்கு முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது. மேபி அடுத்த படத்துல அது சரி பண்ணிட்டு வந்துருவாருன்னு நம்ம நம்பலாம். மேபி கல்கியோட செகண்ட் பார்ட் வந்தது அப்படின்னா அது பெரிய ஓப்பனிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத காரு அப்படிங்கிற சிரஞ்சீவி அவர்களோட படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானால 17 கோடியே 88 லட்சம், கர்நாடகால 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 47 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 22 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 6வது நாள். டோட்டலா 144 கோடியே 1 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 15 கோடியே 64 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 39 கோடியே 33 லட்சம், உலகம் முழுக்க 203 கோடியே 63 லட்சம். 200 கோடியே கடந்திருக்கு இந்த படம். கிட்டத்தட்ட 98% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த படம் பிரேக் எவனே பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு சரியான கலெக்ஷன், செம்ம ஹிட்டான படமா அமைஞ்சிருச்சு மனசங்கர வரப்பிரசாத் காரு. அப்புறம் ரவி தேஜா அவர்களோட BMW அப்படிங்கிற படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி 65 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடி, டோட்டலாவே 14 கோடி 75 லட்சம் தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் அனகனகா ஒக்கராஜு அப்படிங்கிற படம் நேற்று டே 4மே நல்ல கலெக்ஷன். ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 69 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 44 லட்சம். 26 கோடியே 44 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 54 லட்சம், ஓவர்சீஸ்ல 13 கோடியே 33 லட்சம். டோட்டலா இந்த 4 நாள்ல உலகம் முழுக்க இந்த படம் 43 கோடியே 31 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. இன்னைக்கு அதோட பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நரி நரி நடுமா முராரி அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள். ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி. டோட்டலா இந்த படம் 10 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 7 கோடியே 66 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. வரப்போற நாட்கள்ல பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். இதுவரையும் ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான். தலைவர் தம்பி தலைமையில் பராசக்தி, வாத்தியார், சிறை இந்த படங்களோட வசூல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிறை தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 24வது நாள். தமிழ்நாட்டில் 48 லட்சம், உலகம் முழுக்க 51 லட்சம். ஸோ டோட்டலா 26 கோடியே 5 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 29 கோடியே 44 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஸோ அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி நேற்று 8வது நாள். தமிழ்நாட்டில்
ஒரு பிக்கப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு 4,85,00,000. கர்நாடகால 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 65 லட்சம், உலகம் முழுக்க 5,85,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 46,89,00,000 தமிழ்நாட்டிலையும், கர்நாடகால 4,52,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,26,00,000, ஓவர்சீஸ்ல 25,60,00,000, உலகம் முழுக்க 79,27,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்தது அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு பெரிய நான் சொல்றது கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல வேர்ல்டு வைடே வந்தது அப்படின்னா நல்ல கலெக்ஷன். அது வருதானுங்கிறத பார்ப்போம். அப்புறம் வா வாத்தியார் நேற்று நாலாவது நாளுமே ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல 1,28,00,000, உலகம் முழுக்க 1,77,00,000. டோட்டலா தமிழ்நாட்டுல 6,91,00,000, உலகம் முழுக்க இந்த படம் இந்த 4 நாள்ல 9,82,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு வா வாத்தியார் இதுவரையும். ஆனா தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா அவர்களோட இந்த படம் வந்து நேற்று 3வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்துருச்சுங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே 5,45,00,000, உலகம் முழுக்க 6,20,00,000 பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ தமிழ்நாட்டுல டோட்டலா 9,81,00,000, உலகம் முழுக்க இந்த படம் வந்து 11,03,00,000 3 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். பெரிய வசூல் எடுத்திருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல்னா, டே 1ல இருந்து டே 2 ஒரு டபுள் இன்க்ரீஸ் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் தான் டே 2ல இருந்து ஒரு டே 3. ஸோ டே 4 அதோட நல்ல நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஜீவா அவர்களுக்கு ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்திருக்கு. பயங்கரமான ஓப்பனிங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 15 இயர்ஸ் ஆஃப் ஆடுகளம் தனுஷ் வெற்றிமாறன் அவர்களோட கூட்டணியில ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதை தாண்டி நேஷனல் அவார்டு வேற வாங்கி கொடுத்தது தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகர் அப்படின்னு. ஸோ ஆடுகளம் 2011ஆம் ஆண்டு வந்து இந்த படம் வந்து வசூல் ரீதியா எவ்வளவு பெரிய வெற்றினா தமிழ்நாட்டில் மட்டுமே 22 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடி, ஓவர்சீஸ்ல 6,50,00,000, உலகம் முழுக்க 31,50,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 18 கோடிக்கு மேல. வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு தரமான படம். அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட எங்க வீட்டு பிள்ளை 61 வருஷத்தை கடந்திருக்கு. 1964ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படமே பெரிய ஹிட்டுங்க. இன்னைக்கு வரையுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஹிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸ் அப்ராக்சிமேட்டா 1 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம். அப்போதைக்கு அது பெரிய பட்ஜெட். ஷேரா வந்திருக்கிறது 60 லட்சத்துக்கு மேல. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட்? இந்த படத்தோட ஃபேவரட் சீன் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.